டெக்னோலேருந்து புதுசாக லான்ச் ஆயிருக்க டெக்னோ கோ ப்ளஸ் மொபைலோட ரிவ்யூ மற்றும் இந்த ஃபோன் யாருக்கெல்லாம் செட் ஆகும், இந்த ஃபோனில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதனுடைய ரேட் எவ்வளோ, இந்த ஃபோன் எந்த மார்க்கெட்டில் சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்கும், இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஃபோனை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரிவ்யூ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோக்கு கீழே வர ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். டெக்னோ ஸ்பார்க் கோ ப்ளஸ் இந்த மொபைல் ஜனவரி 9, 2020 அன்றைக்கி லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதனுடைய விலை 6300 ரூபாய். இந்த ஃபோன் முழுக்க ஒரு ஆஃப்லைன் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இப்போதைக்கு கிடைக்குமா என்னன்றது இன்ஃபர்மேஷன் சரியாக தெரியல, பட் ஆஃப்லைனில் கண்டிப்பாக கிடைக்கும். கூடுதலாக இந்த ஃபோனில் 3 அட்டகாசமான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 800 ரூபா மதிப்புள்ள ப்ளூடூத் ஒயர்லெஸ் ஹெட்செட்டும், 1 இயர் ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும், 3 மந்த்ஸ் கானா சப்ஸ்கிரிப்ஷன் கூப்பனும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபோன் வாங்கும் போதே பாக்ஸ்குள்ளே கொடுத்துருவாங்க. இப்போ இந்த ஃபோனுடைய டிசைன், பில் குவாலிட்டி, இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துடலாம். இப்போ இந்த ஃபோனுடைய டிசைன் அண்ட் பில் குவாலிட்டியை பார்த்துடலாம். இந்த ஃபோன் பிளாஸ்டிக்கில் தான் பில் பண்ணியிருக்காங்க. இந்த ரேஞ்சுக்கு பிளாஸ்டிக்கில் தான் எதிர்பார்க்க முடியும். இப்போ வர ஹை எண்ட் மொபைலுமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் பில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. டியூவல் கலர் ஷேடில் இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஃபோன் பிங்க் கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் மொத்தம் 2 கலர் வேரியண்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த ஃபோனுடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 6.52 இன்ச் HD+ டாட் நாச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரெசல்யூஷன் டைப் 720x1600 பிக்சல்ஸ். மேலும் இதனுடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:9. இந்த ஃபோனில் ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த ஃபோனுடைய ப்ராசஸர்னு பார்க்கும்போது இதில் 2 GHz ஸ்குவாட் கோர் MediaTek Helio A22 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதனுடைய RAM டைப் 2 GB RAM கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜாக 32 GB கொடுத்துருக்காங்க. மேலும் இது நீங்கள் 128 GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதில் டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 சிம் கார்டும் ஒரு மெமரி கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம். மெமரி கார்டும் சிம் கார்டும் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எப்பவும் போல் சைடில் இல்லாமல் பேக் பேனலில் ஓப்பன் பண்ணி பழைய மாடல் மொபைல்ஸில் நம்ம போடுற மாதிரி தான் இதில் மெமரி கார்டும் சிம் கார்டும் போட்டுக்கணும். மேலும் இதில் ரிமூவபிள் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இதில் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9 கொடுத்துருக்காங்க. வித் iOS ஸ்கின் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 5.5.2. இந்த ஃபோனில் ஒரு 4000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதனுடைய சார்ஜர் பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB சார்ஜர் கேபிளும் வித் ட்ராவல் அடாப்டர் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. 5 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய சார்ஜர் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவாக ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. f2.0 அப்பச்சர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ஒரு பிரைமரி கேமராவாக 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க வித் f2.0 அப்பச்சர். இதில் டியூவல் LED ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. கேமரா பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைனாலும் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த கேமரா ஓகே தான். மேலும் இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா ரியர் மவுண்டடாக இருக்கும். இதை தவிர இதில் ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. சென்சார்ஸ்ன்னு பார்க்கும்போது இதில் ப்ராக்சிமிட்டி சென்சார், ஆக்சிலரோமீட்டர், ஆம்பியன்ட் லைட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஃபோனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ USB சார்ஜர் போட்டும் 3.5 mm ஆடியோ ஜேக்கும் ஒரு மைக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபோனுக்கு டாப் சைடில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, உங்களுக்கு எம்டியாக தான் இருக்குது. ஃபோனுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் ராக்கர்ஸ் பட்டனும் பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஃபோனுக்கு லெஃப்ட் சைடில் நீங்கள் மெமரி கார்டு ஸ்லாட்டை பார்க்க முடியாது, ஏன்னா இது பேனல் ஓப்பன் பண்ணி போடணும்னு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ பேக் சைடில் தான் உங்களுக்கு பேட்டரியும் மெமரி கார்டு ஸ்லாட்டும் சிம் கார்டு ஸ்லாட்டும் இருக்குது. இந்த ஃபோனுக்கு என்னோடய ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ரைசிங் செக்மெண்ட்டும் இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்க்கும்போது இது என்ட்ரி லெவல் ஃபோனுன்றது தெளிவாக தெரியுது. எஸ், இது ஒரு என்ட்ரி லெவல் ஃபோனு தான். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக செட் ஆகாது. கேமிங்கை பற்றி திங்க் பண்ணிங்கன்னா இந்த ஃபோனை திங்க் பண்ணாதீங்க. மேலும் இந்த ஃபோன் யாரை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க சோசியல் மீடியாவில் இன்வால்வ் ஆகிருக்கவங்க, அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு வீடியோஸ் பார்க்குறவங்களுக்காக தான். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஓரியன்டாக தான் இது பண்ணியிருக்காங்க. 6.52 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 4000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு டிஸ்பிளே ஓரியன்ட் ஃபோனாக தான் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களையுமே தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது ஆஃப்லைன் மார்க்கெட்லையுமே அதிகமாக சேல் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. 6300 ரூபாய்க்கு ஒரு என்ட்ரி லெவல் ஃபோன் டீசன்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட கிடைக்கும் போது அது கண்ணை மூடிட்டு வாங்கலாம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்களாலோ இல்லை வயசானவங்களுக்கு, அதாவது பேரண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி நீங்கள் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ரிவ்யூ வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக்கும் கமெண்ட்டும் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும்.